மதுரை ஸ்பெஷல் பன் அல்வா. என்னதான் தலைவாழை இலை போட்டு கறி விருந்தே சாப்பிட்டாலும் கடைசியாக கொஞ்சம் பன் அல்வா சாப்பிட்டாதான் அந்த திருப்தியே கிடைக்கும். இந்த பன் அல்வா மற்ற அல்வா மாதிரி இல்லை, செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு 2 டீ பன் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா பொடியாக அரைச்சிக்கோங்க. ஒரு பேனில் நெய் சேர்த்து அது கூட முந்திரி சேர்த்து அது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து விட்டுட்டு அது கூட அரைச்ச பன்னையும் சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ அது கூட ஒரு 100 ml பாலை சேர்த்து நல்லா வேகிற வரைக்கும் கிளறி விடுங்க. இப்போ வெந்ததுக்கு அப்புறம் அது கூட 1 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா கிளறுங்க. சர்க்கரை எல்லாம் ஒரு சேர கரைஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேண்டானா வேண்டாம். நான் ஒரு 50 ml நெய் எடுத்திருந்தேன், அதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சேர்த்துக்கிட்டே இருங்க. சட்டியில் ஒட்டாம வர வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த பதம் வந்துச்சுன்னா ஒரு சூப்பரான பன் அல்வா ரெடி. இந்த கிளைமேட்டுக்கு சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. Download ShareChat.